அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் எங்களை வரவழைத்து இந்த காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்போது அதில் நாங்கள் எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம், அதன்படி செய்வதற்கான ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கட்டளையிட என் தேவன் கிருபை செய்யும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் ஒரு மகத்தான ஒரு சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். அந்த சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய வருகைக்கு முன்பு நடக்கக்கூடிய சம்பவங்கள். இதை மத்தேயு 24வது அதிகாரத்திலே நாம் முழுமையுமாக வாசிக்கலாம். அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்தை தேவாலயத்தை விட்டு முடித்ததற்கு பின்பு அங்கு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை பார்த்து அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த கட்டடம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள், சரி, எதை சொல்லுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் ஏறி உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இந்த ஆலயத்தின் கட்டடங்கள் கல்லுகள் இடிந்து போகும் என்று சொன்னீர், எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது அவர் சொன்ன வார்த்தை, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த சம்பவம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் இதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், எரேமியா 4:14, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படுவதற்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எரேமியா 14:14, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பிப்பதும் இல்லை. அவர்களோடு பேசினதுமில்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தில் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நான் சொல்லாத ஒரு விஷயத்தை மற்றவர்கள் சொல்ல நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் அவர்களை நான் அனுப்பினதும் இல்லை, அவர்களோடு பேசவும் இல்லை. அவர்கள் தங்கள் இருதயத்தின் வாஞ்சையையும் அவர்கள் சகுனத்தையும்
மட்டுமே உங்களுக்கு பொய்யாய் சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதை நாம் 24வது மத்தேயு 24 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்வார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையின் அனுகூலங்கள் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட பலத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது தம்முடைய வருகையின் பிரசன்னத்தை எப்படி தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் காண்பிக்கிறார், அந்த நாளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். யோவான் 5:43 சொல்லுகிறது, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். இது உண்மைதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த லோகத்தில் வரும்போது அவர் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தைகளை நாம் அநேகர் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் வேறு யாராவது வந்தால் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு சத்திய வசனங்களிலும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு போதகர் உண்மையாய் சத்தியத்தை எடுத்து சொன்னால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேறு யாராவது அறியாதவர்கள் அதற்கு மெருகு பூசி கை கால் வைத்து ஆண்டவரே அவரிடத்தில் பேசுகிறதாக சொன்னால் அதை நம்புவார்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களில் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதித்து உங்களை வஞ்சிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த வார்த்தை உண்மையாக இருப்பதை இன்றைக்கு நாம் உணர்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தேவ வார்த்தைகளை கொண்டு நாம் எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்து அவர் சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லுகிறார். நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அங்கு நைஜீரியா நாட்டிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை எவ்வளவு துன்புறுத்தி கொலை செய்தார்கள் என்பதை நாம் அறிகிறோம். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியால் அந்த கிறிஸ்தவ மக்கள் துன்புறுத்தப்படும் போது நமக்கு துக்கம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது எல்லாம் நடக்கும், இவைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். எப்படி என்றால், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவங்களை நாம் பார்க்கும்போது நாம் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு சீக்கிரமாய் நிறைவேறுகிறது என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவர் அந்நாளிலே நமக்கு செய்யக்கூடிய மகத்துவங்கள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். சகரியா பக்தன் இதை குறித்து சொல்லும்போது சகரியா 14:13 சொல்லுகிறார், அந்நாளில் கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் தன் அயலானின் கையை பிடிப்பான், அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும். இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள், ஆளுகைக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறார். இந்த சம்பவங்கள் கூடாக உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களை கொலை செய்வார்கள்.
உங்களை தூஷிப்பார்கள், உங்களை ஆலயத்திற்கு விரோதமாக செயல்படும்படி தூண்டுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும்போது, அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டு இருக்கையில் ஆசாரியரும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த மூவரும் தேவ வசனத்தை உறுதியாய் சொல்லும்போது அவர்களை பிடித்து அவர்கள் காவலில் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள், ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் என்று மத்தேயு 24:10 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த சம்பவம் இன்றைக்கு பார்க்கும்போது பரவலாக நாம் காண்கின்ற காட்சியாகத்தான் இருக்கிறது. அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் இவைகளெல்லாம் சம்பவிக்கின்ற காலங்கள் வரும்போது நாம் இவைகளுக்கு எதிர்நீச்சல் போட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எதிர்நீச்சல் எப்படி போட வேண்டும் என்றால், நாம் சத்தியத்தின் பாதையிலே நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருந்தால் மட்டுமே இந்த சம்பவத்தை நாம் செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ வார்த்தைகள் நம்மை எந்த அளவு பெருகச் செய்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ரோமரின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 10வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. அன்பு பிள்ளைகளே, இந்த சம்பவங்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டார்களா என்றால் கேள்விப்பட்டார்கள். ஆனால் வசனத்தை நிமித்தம் அவர்கள் தங்களை ஆண்டவருக்கு சாட்சியாக ஒப்புக் கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்கிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் மோசேயின் காலத்தில் வாழ்ந்த பிள்ளைகள் 120 ஆண்டுகள் பிரசங்கத்தை கேட்ட பின்பு கூட தங்கள் மனமாற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனமாற்றத்திற்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆனாலும் அதே போல இந்த கடைசி நாட்களில் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது வெட்ட வழியாக நாம் எல்லோரும் பார்க்கிறோம். தேவனுடைய சப்தத்தை கேட்பதற்கு யார் வருகிறார்கள்? தங்கள் சுய லாபத்திற்கென்று ஆண்டவரை குறித்து பறைசாற்றுகிறார்களே தவிர உள்ளான நோக்கத்தில், ரட்சிப்பின் நோக்கத்தோடு ஆண்டவரை குறித்து யாரும் செயல்படவில்லை. கற்பனை வேண்டாம் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது கற்பனை வேண்டும் என்று. தேவன் ஒருவரே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் சிலர் 3 வகையான தேவர்களை பின்பற்றி நடக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். யுத்தங்கள் நடக்கும், இவைகளை எல்லாம் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது நடக்க வேண்டியது என்று சொல்லுகிறார். ஆனால் இது நடவாதபடிக்கு ஜெபிக்கிறார்கள் மக்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் இதையெல்லாம் நடக்கும் என்று, ஆனால் இவையெல்லாம் நடக்கக்கூடாது என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஜெபிக்கிறார்கள். அப்படி என்றால் மாறுபாடானவர்களை ஜெபிக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவித நாட்களில் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த அனுபவம் எப்படிப்பட்ட வல்லமையை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாததும்
இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்கிறார். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நடந்ததாக இல்லை என்று சொல்லுகிறார். இது யாருக்கு என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தம் அது குறைக்கப்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம்? ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கை நம்மை தேவனோடு இணைப்பதற்கான வல்லமையை பெற்றிருக்க வேண்டுமே தவிர, ஆண்டவர் தம்முடைய காலங்களில் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை நாம் காணும்படி, நாம் அதில் இருக்கக்கூடிய சம்பவங்களை ஏற்றுக்கொள்ளும்படி, அந்த சத்தியத்தை முழுமையாக நாம் ஏற்று ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பதற்கான ஒரு வல்லமையை தேவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கும் இந்த சம்பவங்கள் நம்முடைய நாட்களில் நடக்கும் என்றால், நாம் முதலாவது யாரை நம்பி போகப் போகிறோம்? தேவனையா? அல்லது தேவனைப் போல் இருக்கிற சத்துருவானுடைய பலன்களை நம்பியா? எதை நம்பி போகப் போகிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் நடக்க வேண்டியது, இவைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இதை குறித்ததான கவலை தான் அநேக மக்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே. இவைகளை எல்லாம் உங்களுக்கு சம்பவித்தாலும் நான் உங்களை மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை அறிந்து, இந்த கடைசி கால சம்பவங்களை பார்த்து நாம் கலங்கவோ அதரியப்படவோ சற்று சோர்வுற்ற ஒரு ஜீவிதத்தை ஜீவிக்கவோ கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நடக்கும். இது நடந்ததை நாம் நடக்கக்கூடாது என்று சொல்ல முடியுமா? கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் தேசத்தில் தீங்கு உண்டாகுமோ? ஆமோஸ் 3:6 வாசிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் கட்டளையிடாதிருக்க பூமியில் தீமை உண்டாகுமோ? அவர் கட்டளையிடுகிறார், இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று. அவர் கட்டளையிடும்போது நான் போய் ஜெபித்தால் அது என்ன ஒரு தன்மை என்று இன்றைக்கு நாம் உணர வேண்டும். உலகத்தில் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவர்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது இது ஒரு தண்டனை. விசுவாசத்தில் ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும் இது ஒரு பாதுகாவலை தவிர, எச்சரிக்கையை தவிர, அவிசுவாசிகளுக்கு இது ஒரு தண்டனை. யார் கர்த்தர் மீது பிரியமில்லாமல் இருக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, அது அவர்களுக்கு தண்டனை. நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை கொலை செய்வார்கள், உங்களை ஆலயத்திற்கு புறம்பே தள்ளுவார்கள். இதெல்லாம் தண்டனை. யாருக்கு? கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அல்ல. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் இந்த இக்கட்டில் அகப்பட்டாலும் அவர்கள் விசுவாசத்தை விட்டு ஒரு நாளும் வெளியேற மாட்டார்கள். ஓடி ஓடி ஜெபிக்க மாட்டார்கள். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று என் தேவன் சொல்லி இருக்கிறாரே, இதற்காக உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். நீங்களும் நான் உபவாசம் இருந்தால் கர்த்தர் செய்யக்கூடியதை அவர் செய்யாமல் விடுத்து விடுவாரா? தேவன் நினைத்ததை அவர் செய்துதான் ஆவார். அப்படித்தான் யோபு சொல்லுகிறார் 42:2 தேவன் செய்ய நினைத்து ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் நம்மை தேவனுக்குள் சிறுமைப்படுத்தி விசுவாசத்திலே நாம் இன்னும் அவர் மீது நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற தேவ எச்சரிப்பு. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எச்சரிப்பிலே நாம் தேவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக வாழ, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய துணை எப்பொழுதும் நம் மீது இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய
வல்ல வாக்கின் சத்தியத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தரலும். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், முடிவு உடனே வராது என்று சொல்லி இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் தேற்றி விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக உம்மை பற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பலத்தை கொடுத்து உம்முடைய வருகை நாளிலே நாங்கள் உமக்கென்று நாங்கள் துன்பப்பட்ட பிள்ளைகளாய், கஷ்டப்பட்ட பிள்ளைகளாய் காண எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்திற்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.